வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற பாடல் குமரகுருபரர் எழுதிய 102 பாடல்களை கொண்ட நீதிநெறி விளக்கத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த பாடல். நாம் இப்பொழுது இந்த பாடலை காணலாம். முற்றும் உணர்ந்தவர் இல்லை, முழுவதும் கற்றணம் என்று களியற்க, சிற்றுளியால் கல்லும் தகரும், தகரா கனம் குழாய் கொல் உலை கூடத்தினால் என்று இந்த பாடலை முடிக்கிறார். இப்போ இந்த கனம் குழாய் இதை நீங்க எடுத்துக்கலாம். கனம் குழாய் என்றால் மிக சிறந்த காதணிகளை அணிந்த பெண்ணே. கனம் குழாய் சிறந்த காதணிகளை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே என்று அவருக்கு சொல்லுவதைப் போல் நமக்கு சொல்லுகிறார். மிக சிறந்த காதணிகள் கனம் குழாய், சிறந்த காதணிகளை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே, முற்றும் உணர்ந்தவர் என்றால் இந்த இடத்துல உணர்தல் தெரிந்திருத்தல் என்று வைத்துக் கொள்ளலாம். முற்றும் உணர்ந்தவர், முழுமையாக தெரிந்திருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறேன் என்று இந்த உலகத்தில் சொல்வதற்கு ஒருவர் கூட இல்லை. ஏன், கலைமகளுக்கு கூட முழுவதும் தெரியாது. அதனால்தான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று கலைமகள் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நாம் ஒரு பாடல்ல பார்த்திருக்கோம். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்றுற்ற கலைமடந்தை நின்று ஓதுகிறாள். அது மாதிரி கலைமகளே இன்னும் முழுசா படிக்கல. அப்ப நாம எப்படி எதை படிச்சிருப்போம்? அதனால சிறந்த காதணிகளை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே, இந்த உலகத்தில் முற்றும் தெரிந்தவர்கள் யாருமே இல்லை. அதனால முழுவதும் எல்லாத்தையும் கற்றணம், எல்லாவற்றையும் நான் கற்றுவிட்டேன் என்று களியற்க, களி என்னால் மகிழ்ச்சி, களியாட்டம் அப்படின்னு சொல்ல, மகிழ்ச்சி அடைகிறது. இந்த இடத்துல செருக்கு கொள்வது, ரொம்ப சந்தோஷத்துல செருக்கி இருப்பது. இப்ப யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறேன் என்று செருக்கு கொள்ளாதீர்கள். முழுவதும் கற்றணம், முழுவதும் நான் கற்றுவிட்டேன் என்று களியற்க, செருக்கு கொள்ளாது இருப்பீர்களாக. ஏனென்றால் சிற்று ஒளி, சிறு ஒளியினால் கல்லும் தகர். ஒரு பெரிய மலையிலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பாறையை ஒரு சின்ன ஒளியை வச்சு அப்படியே அடிச்சு அந்த பாறை முழுவதையும் நாம அழிச்சிடலாம். ஸோ சிற்றுளியால் கல்லும் தகரும், ஆனால் தகராது, அது மாதிரி உடையாது. ஒரு மலையே நாம சிற்று உளியை வைத்துக்கொண்டு மெதுவா அடிச்சு அப்படியே அந்த பாறைகளை மலையவே நம்ம உடைச்சிடலாம். ஆனால் தகராது, உடையாது. கொல் உலை, கொல்லனின் உலையிலே இருக்கக்கூடிய கொல்லனின் உலைக்கூடத்தில் கருமார், இரும்படிக்கின்றவர் இல்லையா, அந்த இரும்படிக்கின்றவர் கொல்லரினுடைய உலை கூடத்திலே, அவர்களுடைய அந்த உலையிலே பெரிய பெரிய சம்மட்டிகள் எல்லாம் இருக்கும். அந்த சம்மட்டிகளை எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஒரு மலையிலே இருக்கக்கூடிய பாறையை அடிச்செல்லாம் உடைக்க முடியாது. 4 அடி அடிச்சா அதுக்கு மேல உங்களால அடிக்க முடியாது, அதை தூக்கி அடிக்க முடியாது. ஆனா நல்ல கூர்மையான உளி ஒன்றை வைத்துக்கொண்டு அப்படியே அடிச்சு அப்படியே நேரா கோடு மாதிரி போட்டுருவாங்க. அடிச்சு கோடு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வச்சு ஒரு அடி அடிச்சாங்கன்னா அப்படியே பிளந்துரும். ஆனா நீங்க சம்மட்டினால எவ்வளவு அடிச்சீங்கனால அடியை வாங்கிட்டு இருக்குமே ஒழிய, சில்லு வேணா சிதறுமே ஒழிய அந்த மலையை உங்களால உடைக்க முடியாது. அதனால எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க செருக்கி தெரிந்து கொண்டிருக்க வேண்டாம். சிற்று ஒளியினால் ஒரு பெரிய மலையே நம்மால் தகர்க்க முடியும். ஆனால் ஒரு கொல்லனின் உலைக்களத்திலே இருக்கக்கூடிய சம்மட்டியினால் இது எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்று கனம் குழாய்,
சிறந்த காதணிகளை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே என்று கூப்பிட்டு முற்றும் உணர்ந்தவர் இல்லை, முழுவதும் கற்றணம் என்று கழியற்க சிற்றுளியால் கல்லும் தகரும் தகரா கொல் உலை கூடத்தினார் என்று முடிக்கிறார் குமரகுருபரர். நன்றி.